ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தனியொருவல் கேமிங். அவங்க வந்து கோயில்பட்டியை சேர்ந்தவங்க தான். இருந்துட்டுப்பா பிருந்தா அப்படிங்கிற பொண்ணு தான் தனியொருவல் கேமிங், தனியொருவல் விளாகு, ஒரு டாக் டிஓஜி ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க கூட ஒரு வியர்டு ஃபுட் சேலஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அது போக ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சிஸ்டர், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, தனியொருவல் கேமிங் அது வர என்ன காரணம்? எப்படி உங்களுக்கு? அது ஸ்டார்டிங்ல கொரோனா அப்போதான் வந்துட்டு இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்டிங்ல வந்துட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதை எடிட் பண்றது, அது சம்பந்தமா எல்லாத்தையும் தேடுறது எல்லாமே நான் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படிங்கறது டிசைட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு பேரை சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் சரி, தனி ஒருவல்னு இருக்குது இல்ல, ஏன் நம்ம அதை தனி ஒருவல்னு மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒருவல் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரி, உங்களுக்கு வந்து கேமிங் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சேனல் பார்க்குறோம், அதிலே தெரிஞ்சது. இன்னொன்று வந்து கேம் எடுத்து நம்ம வந்து யூடியூப்ல வீடியோவாக போடணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அது ஆரம்ப காலத்துல இருந்து 0ல இருந்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் ஸ்கின் கேர் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத நாட்டுல எல்லாம் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஃபேக்ட்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எனக்கு ஒரு கட்டத்துல தெரியும் போதுதான் சரி, நம்ம அப்போ நான் வந்து ஆஃப்லைன்ல வந்துட்டு பப்ஜி எல்லாம் விளையாடுவேன். சரி, அதையே நம்ம வந்துட்டு லைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தோணுனதுனால சரி நம்ம அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப லைவ் பண்ண ஆரம்பிச்சதுதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில வியர்டு ஃபுட் சேலஞ்ச்லாம் கொடுக்க போறோம். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ரியாக்ஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்க போறாங்க. தம்பி எட்டோடா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரை பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. இது வடை வித் சுகர், அதுவே பெட்ரு. வடை வித் சுகர் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணல அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. அதனாலதான் இவ்வளவு தீமா ஷேர் இல்ல, லைட்டா இவ்வளவுதான் என் ஷேர். நானும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ உளுந்த விட சுகர் நல்லாதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு. உளுந்த விட என்னோட ஃபேவரட். நல்லாதான் இருக்கு. இன்னொரு பைட்டு போறேன். ஓகே, சரி. இப்போ கேமிங் வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த சப்போர்ட்? நிறைய வீடியோவில் பார்த்தேன், உங்கள் அம்மா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. ஸோ அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் வாங்குறதுக்கு அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு சிஸ்டம் வாங்கணும்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட சோர்ஸ் கிடையாது, இன்கம் சோர்ஸ் கிடையாது. என்ன படிச்சிருக்கீங்க? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன். சோர்ஸ் கிடையாதுன்னொடனே அவங்க கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியும், சரி வீட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 60,000 ரூபாய் அப்படிங்கறது ஒரு பல்க் அமௌண்ட். அப்படிங்கும்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் வேணாம், கண்டிப்பா அது வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி எதுக்கு அதெல்லாம் பண்ண விடுற, எதுக்கு 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு இதை வாங்க விடுறீங்க, இப்பவே நீங்க கேட்டதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லதான் செஞ்சாங்க. ஆனாலும் என் மக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா, அதை அவ பண்ணட்டும், அவளுக்கு பிடிச்சதை அவ பண்ணணும்னு நினைக்கிறா, அவ பண்ணட்டும் அப்படிங்கறனால 60,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேமெண்ட்ல எனக்கு ஃபுல் ஒரு சிஸ்டம் வாங்கி கொடுத்து அவ்வளோ தூரம் இப்போ வரைக்குமே வீடியோ இப்போ வரைக்கும் நான் ஏதாவது vlog சேனல்ல ஒரு வீடியோ இருக்குன்னா அம்மா தான் வருவாங்க, அவங்க தான் ஷூட் பண்ணுவாங்க. அது நல்லா இல்ல, அவங்களுக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு தெரியாது சில சமயம். அப்ப நான் சொல்லுவேன் இங்க இருந்து இவ்வளவு, அவ்வளோ பொறுமையா அவ்வளோ இதா வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரை பண்ணலாம்? பிக்கிள் டீ. சரி, போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஊறுகாய். என் வீட்டில் போட்ட ஊறுகாய் தான், அதனால் பயப்பட வேண்டாம். கடையில் வாங்கினது கிடையாது, வீட்டில் போட்டது தான்.
இருந்தாலும் டீ கூட மிக்ஸ் பண்றோமே. காரசாரமா இருக்கும். மசாலா டீலாம் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் டீயே சாப்பிட மாட்டேன் வெளியில. டீயே சாப்பிட மாட்டீங்களா? ஸோ டீயில் வந்து பிக்கிள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிருந்தா வந்து சாப்பிட போகிறாங்க ஃபஸ்ட்டு. பலியாடு நானு. டிஷ்யூலாம் எடுத்து ரெடி வச்சுக்காங்க. ஒண்ணுமே தெரியலையே. ஒன்றுமே தெரியலையா? டீ மட்டும் தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் போடுவோம். மேல தெரியுது ஊறுகாய் இருக்குன்னு, ஆனா அவ்வளவா ஒண்ணும் தெரியல. வாண்டடா கேட்டு வாங்குறாங்க. பரவாயில்ல இருக்குதான். லைட்டா காரமா இருக்கு, ஊறுகாய் தெரியுது, லைட்டா டீயோடதும் தெரியுது. ஓகே ஓகே ஓகே. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அத்தாலே பயங்கரமா இருக்கு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இது ரொம்ப கலந்துருச்சு. லெமன் வாடை அப்படியும் தூக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய உங்களை மாதிரி நிறைய யூடியூப் கேமர்ஸ்லாம் இருப்பாங்க. எந்தெந்த கேமர்ஸ்க்குள்ள நீங்கள் கேமிங் விளாண்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் போகும்போது தமிழ் ட்ரக்கர் அண்ணா அவங்க கூட தான் விளாண்டோம். ஆனா அவங்க கேமர் கிடையாது, ஒரு லாகர். அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் விளாண்டோம். அதுக்கப்புறம் ஸ்னேக் ஐ ப்ரோ கூட விளாண்டுருக்கேன், அருண் கேமிங் கூட விளாண்டுருக்கேன். ஸ்னேக் ஐ ப்ரோ நீங்க நேர்ல போய் மீட் பண்ணிருக்கேன். ஆமா, அருண் கேமிங் கூட விளாண்டுருக்கேன். அவ்வளவுதான், இவங்க 3 பேர் கூட தான் விளாண்டுருக்கேன். இப்போ பொண்ணுங்க வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வரும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்க 3 சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 சேனலுமே வேற வேற விதமான கமெண்ட்ஸா வரும். கேமிங்னா அது ஒரு தனி இதுல போயிடும். மற்ற விளாக் சேனலா இருக்கட்டும், உங்க ஃபேக்ட் சேனலா இருக்கட்டும், ரெண்டுலயுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? வீட்டுல ஆப்வியஸா தமிழ்ல கமெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்றது அவங்களுக்கு தெரியாது. நானும் அதை படிச்சு சொல்ல மாட்டேன். எதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றோம், அவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். நம்ம பொண்ணு வந்து சொல்றாங்களே யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் அதெல்லாம் ரீட் பண்ண மாட்டேன். அவங்க கிட்ட ரீட் பண்ணி சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். சொல்றதே சொல்லிட்டு தான் இருப்போம். அது வந்து என்ன பண்ண போறோம்? அவங்க இப்ப 10 பேர் நம்மள சப்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்சன் இருக்கதான் செய்வாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த 10 பேரை நம்ம இழக்கணுமா அப்படிங்கறது என்னோட தாட். நெக்ஸ்ட் வந்து காஃபில வந்து இட்லி. டீயை கூட சகிச்சுக்கலாம் ப்ரோ, காஃபி நான் அதுக்காண்டியா சரி காலையிலே வாங்கி வச்சோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி வாங்கி வச்சோம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். காஃபியா இட்லி. டோனர்ல போட போகுது. எனக்கு காஃபியே பிடிக்காது. இட்லி பிடிக்குங்களா? இட்லி பிடிக்கும். இட்லி ஏதோ, தோசை தான். நீங்க எடுங்க. கௌரி ஹோட்டல் இட்லி நல்லா இருக்கும், சாம்பாரோட. இட்லி நல்லா இருக்கும், காஃபியோட மிக்ஸ் பண்ணி கொடூர மாக்குறீங்களே. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. நான் பாதுகாப்புக்கு எடுத்துக்கிறேன். நான் போய் துப்பிடுவேன். இதை விட ராங்கா இருக்கும். இதோட வீரா இருக்குங்களா? சாப்பிட்டாச்சா? யாரு ப்ரோ உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? என்ன தேடுறாங்க? இந்த இடத்துல கையை கட்டி ஒண்ணுமே தெரியாம நிக்கல. இது வந்து எல்லா யூடியூபர்ட்டுமே கேட்கற ஒரு விஷயம் தான். யூடியூப் இன்கம் எவ்வளவு? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். யூடியூப் இன்கம் அது உங்களுக்கே தெரியும். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. வியூஸ் வந்து அதிகமா வந்தா அதிகமா இன்கம் வரும், வியூஸ் கம்மியா வந்தா அது மட்டமான இன்கம் வரும். ஆப்வியஸ்லி இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 15K அந்த மாதிரி ஹையஸ்ட் வியூஸ்ல
கம்மியானன்னா 7 to 8K. மந்த்லி. அவ்வளவுதான். ஆமா, மந்த்லி. அது வியூஸ் பொறுத்து அது ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும்போது. ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணி நான் 2020ல கொரோனா அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கேமிங் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே. லைவ் போடும்போது ஜிபே நம்பர் சைடுல சோ என்ன காரணம்? நான் வந்து பீப்புளை ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டி கேர்ள்ஸ் ஸ்குவாடா பேசி விளாண்டு வந்துட்டு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தான் பண்றேன் நான். அப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து தோணும்ல, இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்ணணும் நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் கொடுத்து. சோ அப்படி உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சிச்சு அப்படின்னா, விருப்பம் உள்ளவங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் இருக்கிற இடத்த கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேன். அவ்வளவுதான். அது வரைக்கும் நான் நிறைய பேர் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து 2 சேனல் வந்து வச்சிருக்கீங்க. 2 சேனல், ஒன்று விளாகு, இன்னொன்று வந்து கேமிங். இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான பிருந்தா வந்து நாங்கள் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நான் இது பண்ணுது. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்ன கம்ப்யூட்டர் கூட 2 விதமான பிருந்தா. ஸோ விளாக் சேனலில் வந்து அது ஒரு ஜாலியான ஒரு பிருந்தா, குரலாக இருக்கட்டும், உங்கள் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு பிருந்தா வந்து இதில் நம்ம கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி போட்டுட்டு, ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு, கீழே குடிஞ்சு அந்த டேப்லெட் பார்த்துட்டே கேம் விளையாண்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் டோன் முத கொண்டு வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இந்த சைடு இருந்து பார்க்கணும் தானே தெரியும், எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஸோ அது என்ன அப்படியே ஒரு சேஞ்ச் இதனால? லைவ்ங்கும் போது இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம் நேருக்கு நேரா, அந்த மாதிரி தான் லைவ்லயும் எங்கேயோ இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களோட சிச்சுவேஷனோ இல்ல அவங்களோட விருப்பத்தையோ ஏதோ ஒண்ணு கமெண்ட்ல சொல்றாங்க. நான் அதை இங்க இருந்து நான் அப்படியே அவங்க கிட்ட பேசுறேன். லிட்டரலி பார்த்தா நேரா இருந்து பேசுற மாதிரி தான் லைவ்ல இருக்கு. கேம் விளையாடிட்டே ஜாலியா அப்படியே பேசிட்டே இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் vlogல வந்துட்டு நான் வெளியில எங்கேயோ ஒரு ஃபுட் ரிவ்யூ போறேனோ அங்க வந்து அதுக்கு தேவையான ரியாக்ஷன்ஸ், அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது மேபி உங்களுக்கு அப்படி தெரியலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் அப்படி தெரியல. மேபி உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியே ஒரு டோட்டலா ஒரு சேஞ்ச் பண்ணினா வாய்ஸ், அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் லவுடா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ கேமிங் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா பேசும்போது அது ஒரு கொஞ்சம் கனத்த குரல் மாதிரி. அது ஹெட்போன், அது ஹெட்போன்ல இருந்து வாய்ஸ் அது கேப்சர் ஆகுது. இது வந்து நார்மல் மைக்ல இருந்து கேப்சர் ஆகல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பத்தலை பேமெண்ட். டோனட்டுக்கு என்ன சொன்னீங்க? டோனட் சாம்பார். அப்போ அதுக்கு சாக்லேட்டுக்கு அதுவும் சாம்பாரா? சாம்பார் முக்கி சாப்பிடலாமா? பிச்சுக்கோங்க. இவன் டோனட்டை பார்த்தாலே அந்த ஞாபகம் தான் வரணும். சாம்பார். சாம்பார் டோனட்டே நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். டோனட்டே ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இது இட்லி மாதிரி தான் இருக்கு. நல்லா தான்டா டிப் பண்றேன் நீ. ஓ, டோனட்ல சாம்பார். மன தைரியத்தை பாராட்டி நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. இட்லி தான், உண்மைக்கும் இட்லி. மேபி சாக்லேட் என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இல்லை, ஒன் டைம் நான் 2 டைம் போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. சாப்பிடுங்க. லைட்டா ஸ்வீட்டா இருக்கு, மற்றபடி ஓகே. ஸோ இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. நல்ல விஷயம் நடக்குது, கெட்ட விஷயம் நடக்குது. பொண்ணுங்க வந்து இதனால வந்து என்ன ஆகுறாங்கன்னா நல்ல விஷயத்த வந்து விட்டுறாங்க, கெட்ட விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபேஸை வந்து வெளியில காமிக்கிறதுக்கு அது ரொம்ப பயப்படுறாங்க. பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்களும் சரி பெரியவங்களும் சரி ஃபேஸ் காமிக்கிறவங்க பயப்படுறாங்க. நம்ம ஊர் கோயில்பட்டி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவே தூக்கிட்டு போக முடியாது ஒரு இடத்துக்கு. நான் உட்பட்டதே சொன்னேன், கேமரா ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது, பயப்படுவாங்க. யாரை வேணா இருக்கட்டும் பயப்படுவாங்க, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவ்வளோ தைரியமாக ஃபேஸ் காமிச்சு ஒரு 3 சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு பயப்படுறாங்களா ஃபேஸ் காமிக்க அப்படின்னா எனக்கு தெரியல.
டவுட் தான். ஆனா நிறைய பேர் இப்ப போல்ட் ஆயிட்டாங்க. இப்ப லைவ் சாட்லயே யாராவது ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா லைவ் சாட்ல பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக போய் பேசுறாங்க. அதோட அவ்வளவுதான், அவங்களோட கமெண்ட் வர்றது கிடையாது. எனக்கு இப்போ வந்துட்டு 92,000 கிட்டத்தட்ட 93,000 வரப்போகுது. 25,000 vlogல இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்காங்க, எங்க வீட்டுல சப்போர்ட் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது வேற என்ன எனக்கு வேணும்? அவ்வளவுதான். இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனேவும் எனக்கு தெரிஞ்சு கோயில்பட்டியில் தேர்டு நீங்கள் தான் 1,00,000 சப்ஸ்கிரைபரோட சில்வர் பிளே பட்டன் வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். தேர்டு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் இருக்குது, ரெண்டாவது ஒரு சேனல் இருக்குது, மூணாவது சேனல் நீங்கள் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குது? நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு 75K இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசும்போது 75K இருந்தாங்க நினைக்கிறேன். நான் இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் 1 lakh வரட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 92,000 கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஸோ 1,00,000 இந்த கொஞ்சம் தான், ஒரு 8,000 பேர் வந்தாங்க அப்படின்னா. ஸோ இந்த 1,00,000 பேர் அப்படிங்கிறது வந்து 1,00,000 ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கு, இன்னும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆப்வியஸா சந்தோஷமா தான் இருக்கும். இப்பவே எனக்கு 0ல இருந்து வந்துட்டு 92K அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. ஆனா மித்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 92K அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இன்னும் 1K வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அது டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து அதிகமாகும். என்ன சப்ஸ்கிரைபருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சப்ஸ்கிரைபர் அது இன்னும் பிளான் பண்ணல. அவங்க கிட்டயே வந்துட்டு ஒரு டிசிஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 99K கிட்ட வந்த உடனே அவங்க கிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆப்வியஸ்லி அவங்க சொல்றது நான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டேரி மில்க். டேரி மில்க்ல சாம்பார். டேரி மில்க் சாப்பிட்றீங்களா? எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? சாப்பிட்டே கிடையாது. சாப்பிட்டுருக்கேன் 1-2 டைம், பட் ஆனா எனக்கு பிடிக்காது. சாப்பிடணும் வேண்டாம். ஃபுட் பிளாகரா இருந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபுட் பிளாகரா இருந்துட்டு ஓகே. சாம்பார் வித் டேரி மில்க் சில்க் தொட்டு சாப்பிட முடியுது. நல்லா இருக்கேன். அதான் சாம்பார் மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. சாக்லேட் தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் லைட்டா தெரியுது, அவ்வளவுதான். கசப்பும் சாம்பாரும் சேர்ந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே தான். ஓகே. இதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கேர்ள்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொண்ணு, நீ அதை பண்ணக்கூடாது, நீ பொண்ணு, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது, நைட் ஆனா அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதுன்னு. பட் அது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கு. சிட்டி சைடு ஓகே மாறிட்டாங்க, சிட்டி சைடு மாறிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நார்மல் வில்லேஜ் சைடா இருக்கட்டும், அதுக்கு மேல அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படிதான் இருக்கிறாங்க இன்னும். அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களே சப்போர்ட் பண்ணலையே, நம்ம வீட்டுல இருக்கவங்களே சப்போர்ட் பண்ணலையே நொறுங்கிடுவாங்க. பட் ஆனாலும் நீங்க இப்ப எங்க வீட்டுல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் நான் பண்ணியிருப்பேன். நான் வந்து 60,000 அவங்க கொடுக்கலனாலும் நான் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேன் கண்டிப்பா. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே இப்பவே அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி தோத்து போறது ஒன்றும் பெருசு கிடையாது. இல்ல ட்ரை பண்ணிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நமக்கு. ட்ரையே பண்ணல அப்படின்னா நான் அதை தொடவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்துட்டு கேர்ள்ஸ் யாரு சொன்னாலும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க மட்டும் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தனியொருவள் கேமிங் பிருந்தா அவங்க வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் நமக்காண்டி டைம் ஒதுக்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் அவங்களே சப்ஸ்கிரைபருக்காகவும் அதில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ தான் நான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்க அம்மா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றிக்கா கூட்டு வந்ததுக்கு. இன்னும் மேலும் நீங்கள் வந்து வளரணும். சீக்கிரமே வந்து சில்வர் பிளே பட்டன் வரணும். நம்ம கோயில்பட்டிக்கு அடையாளமும் வந்து உங்களுடைய சேனலும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து பேசி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.